வணக்கம், நான் உங்க எல்எம்எஸ். ஆரம்பிக்கலாங்களா? அழகுனாலே கேரளானாலே அழகுதான். அப்படி கேரளாவோட கேபிட்டல் தான் திருவனந்தபுரம். இந்த திருவனந்தபுரத்துல ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. ஒன் டேல எத்தனை பிளேசஸ் சுத்தி பார்க்கலாம்? என்னோட பிளான் படி 3. ஃபர்ஸ்ட் பொன்முடி, செகண்ட் திருவனந்தபுரம் ஜூ, 3 ஆலிமலை சிவன் டெம்பிள். டைம் இருந்துச்சுன்னா சங்குமுகம் பீச். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 700. ஸோ அதுக்கு மேலே தான் ஆகும். 3 இடத்த சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரில, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இடத்த சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரே வீடியோலாம் வராது, ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் போகும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம வைக்க போகிற நேம் திருவனந்தபுரம் ஒன் டே. வழி மாதிரியும் எனக்கு தெரியல. ஏற முடியும் பார்த்தீங்கன்னா ஏற முடியாது, மேலே இருந்தா பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கு. நம்பிக்கை பார்க்க நம்பிக்கை எங்கே வரும் ஏது வரும் ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் போகிறேன் ஷூட்டிங் போல வந்து ஐயோ படத்தில் அந்த தலைவரை ஏறும்போது செத்துருவோம். நம்ம திருவனந்தபுரம் ஒன் டேல இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். கேரளாவோட கேபிட்டலான திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கலாமா? இங்கே டோட்டலாக 24 பிளாட்ஃபாரம் இருக்குது. 24 இருந்தீங்கன்னா காமிக்கேன். மொத்தம் சொன்னேன் 24 பிளாட்ஃபாரம். ஸோ இதுதான் 24வது பிளாட்ஃபாரம். சரிதான் எனக்கு. ஸோ 24, 23 போகலாம் வாங்க. இது வந்து 23, 22, 21 அப்படின்ட்டு வரிசையாக இருக்குது. இல்லை புரியல. நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, மதுரை பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா லேயராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரே லேயர் தான். மொத்தம் 24 பிளாட்ஃபாரம். இல்லை புரியலையேன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் புரியலை. திருவனந்தபுரம் அதுவும் கேரளாவோட கேபிட்டல் பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ சிறுசாக இருக்குது. நம்ம ஊர் தென்காசி அதுக்கும் பஸ் இருக்குது. இப்போ கூட ஒரு பஸ்ஸு கிளம்பிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தேன், போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் காமிக்கிறேன் தென்காசி பிளாட்ஃபாரம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நம்மளோட தென்காசியோட பிளாட்ஃபாரம். ஸோ இங்கே தான் எனக்கு தென்காசி பஸ்ஸில் இங்கே தான் நிற்கும். நம்பர் வந்து 10. டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டைமிங் தென்காசிக்கு. நீங்கள் தென்காசிக்கு திருவனந்தபுரத்துலேருந்து தென்காசி போனோன்னா இந்த டைமிங்கில் போய்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொன்முடி போகணும். அதுக்கு பஸ்ஸு வந்து 5:30. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 5. சரிதா, இன்னும் 1/2 hour இருக்குது. நம்ம போகிற பொன்முடியோட பிளாட்ஃபாரம் வந்து நம்பர் 4. டைமிங் பார்த்தீங்கன்னா எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்பப்பெல்லாம் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைமிங் எல்லாமே. ஸோ சண்டே மட்டும் 2 ஸ்பெஷல் சர்வீஸ் போயிட்டுருக்கு. இதான் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஃபுல் வியூ பார்க்கணுன்னா என்னோட ட்ரோன்லாம் இல்லை, ட்ரோன் இருந்துச்சுன்னா காட்டலாம். இங்கே வந்து நிறையா பிஜி இருக்குது. இங்கே வந்து தங்கிக்கலாம் போல். நைட்டு வந்து ரெண்ட் எவ்வளோன்னு தெரியல, ஒன் டே தெரியல. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் 24 பிளாட்ஃபாரம் இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து டிப்போவில் இருக்குது. டைமிங் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆளுங்களை ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுது. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் பஸ்ஸு. ஸோ இங்கே நாகர்கோவிலுக்கும் பஸ் 24 hours பஸ் இருக்குது. அவ்வளோதாங்க திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்கிறதுக்கு. நான் வந்து ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டும் சாப்பிட்டேன். 30 rupees ஆச்சு. 700 பட்ஜெட்டில் 30 rupees மைனஸ் ஆயிடுச்சு. நம்ம டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னா அதையும் கணக்கு பண்ணுவோம். 5:30 பஸ் ஏறினோன்னே டைமர் ஆன் பண்ணுவோம். ஸோ 5:30லேருந்து எப்போ நம்ம முடிப்போம்னு தெரில. ஸோ முடிக்கும்போது டைம் ஆஃப் பண்ணுவோம். திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு வரணும். ஸோ இதுதான் இன்றைக்கான ஒன் டே ட்ரிப்பு. எவ்வளோ ஒரு 3 பிளேஸ் இருக்குது. ஸோ 4வது ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அது போக முடியுமான்னு தெரில, டைம் இருக்குமான்னு தெரில. ஆனால் பொன்முடி போயிட்டு மிச்சம் இருக்க 2 பிளேஸ் போக முடியுமானே தெரில. ஏன்னா ஜூ வந்து 5 மணி வரையும் தான் இருக்கும். அப்புறம் வந்து அது 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆலிமலை சிவன் டெம்பிள் வந்து நமக்கான பஸ் வந்து 1/2 hourக்கு முன்னாடியே வந்துச்சு. டைம் வந்து 5:10. இந்த பஸ்ஸில் நம்ம போக போகிறோம்.
ஸோ ஓகே நான் போய் உட்காடுறேன். சீட் பிடிச்சிட்டேன். வந்து எனக்கு தெரில வேறு ஏதாவது பஸ்ஸாக இருக்கும்னு நினச்சி வந்து பார்த்தா பொன்முடின்னு போட்டுருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஏறி சீட் பிடிச்சிட்டேன். பஸ்ஸை எடுத்தோடனே டைம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. இங்கே திரும்ப வந்து சேர்றதுக்கு பார்த்துக்கலாம். இங்கே கேரளாக்குள்ளே வந்தோடனே எல்லாமே மலையாளத்தில் இருக்கா. ஸோ ஒன்றுமே படிக்க முடியல. கொஞ்சம் இங்கிலீஷில் கொடுத்தா கூட ஓகே படிச்சிடலாம். இங்கே வந்து வெயிட்டிங்கெல்லாம் இருக்குது. 1 ஹவருக்கு வந்து 20 ரூபா கொடுத்தா இருக்கலாம். 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ தான். உட்காந்துக்கலாம். உள்ள ஏசியெல்லாம் இருக்குது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. போய் காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரும்போது ட்ரை பண்ணுறேன் காமிக்க முடியுமா அப்படின்ட்டு. சரி ஓகே நம்ம ஆஃப் பண்ணி உள்ளே சரி ஆஃப் பண்ணி உள்ளே வைப்போம். பஸ்ஸு கிளம்புன பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சார்ஜ் கம்மியாயிரும். அப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக எடுக்காம போயிடலாம். பவர் பேங்க்கு ஃபோனு எல்லாத்துலேயும் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இருக்குமான்னு தெரில. எல்லா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். நெட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே கிடையாது. நம்ம மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நோ இன்டர்நெட், நோ சோஷியல் மீடியா. நம்ம தான் ஸ்டார்ட் த டைம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப இங்கே பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்ணும்போது ஆஃப் பண்ணலாம். ஸோ அது வரையும் போடலாம். நம்ம இப்போதைக்கு நெடுமங்காடு ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கடுத்தா ஹில்ஸ் ஏறுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டிக்கெட் ரேட்டுன்னா 17. நம்ம பட்ஜெட்லேருந்து ஒரு 79 மைனஸ் பண்ணிக்கலாம். எப்போ போய் ரீச் ஆகும் தெரியல. டைம் வந்து இப்போ 6 o'clock மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வித்ரா. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு. இதுக்கடுத்தான் மேலே பொன்முடி போகும். இதுக்கடுத்து தான் வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. ஸோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஜெர்னி எவ்வளோ ஹவர்ஸ் ஆகிருக்குன்னு தெரில. ஸோ இன்னைக்குள்ளே ஒரு 7 o'clock 8 o'clock ஒரு 9 o'clock ஒவ்வொரு ஆயிரம் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நம் பயணம் ஆரம்பித்து விட்டது. இதுக்கடுத்தா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக எல்லாத்தையும் காட்டுறேன். இதுதான் நம்ம ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இவரும் நம்ம கூட தான் வராரு பொன்முடிக்கு. இங்கே கேரளா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் எனக்கு மலையாளம் அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி பேசுனா புரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப பேசுறதுக்கு கொஞ்சம் அப்படியே கம்யூனிகேட் பண்ணிடுவேன் எப்படியாவது. என்னங்க எப்படிங்க இடத்த வச்சிருக்காங்க?